வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் 20 மிக முக்கியமான அமைச்சர்கள் தோல்வி பயத்தில் ஸ்டாலினிடம் வேறு தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் தோல்வியின் பயத்தில் தற்பொழுது தொகுதியை விட்டு ஓடக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. நண்பர்களே, இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது தேர்தல் களத்தில் மக்களுக்கு நன்மை செய்திருந்தால்தான் அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் தொண்டர்கள் மக்களிடம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அந்த தொகுதியின் வேட்பாளருக்கு ஆதரவாக களப்பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் திமுகவின் அமைச்சர்கள் சுமார் 20 பேர் ஒட்டுமொத்தமாக மற்ற அமைச்சர்களாவது அப்பப்ப தொகுதி பக்கம் செல்வார்கள். ஆனால் இந்த 20 அமைச்சர்கள் தொகுதி பக்கமே செல்லவில்லை. மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது. இதில் யாரெல்லாம் அடங்கும்? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரின் கோட்டை என்று கூறி வருகிறார். ஆனால் கரூரில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை செய்திருந்தாலும் கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவம் விஜய் அவர்களது பிரச்சாரத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்ற ஒரு முத்திரையும் குத்தப்பட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தலில் முக்கியமான ஒரு தோல்வியை தழுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கரூர் மாவட்டத்தின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்ட நிலையில் அவரை மாற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பொன்முடி, கே.என். நேரு அவர்களை பொறுத்தளவிற்கு அரசு வேலை வாங்கி தருவதாக ஒரு வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் என்று கூறி சுமார் 1020 கோடி வரை ஊழல் செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இளைஞர்களது வாக்குகளை கே.என். நேரு அவர்கள் முழுவதுமாக இழப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கே.என். நேரு அவர்களும் அதே தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி உறுதிதான் என்றும் கூறப்படுகிறது. பொன்முடி, அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் போன்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஏனென்றால் வயதாகிவிட்டது. ஏற்கனவே 5 ஆண்டுகளில் 3 முறை மட்டும்தான் தொகுதி பக்கம் வந்தார் துரைமுருகன் அவர்கள். தற்பொழுது உடல்நிலையும் மிக மோசமாக இருக்கிறது. மீண்டும் அவர் பிரச்சாரத்திற்கு வருவதோ காட்பாடி தொகுதியில் வெற்றியடைவதோ சாத்தியமில்லாதது என்று தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒட்டுமொத்த திருப்புமுனையாகவும் மாறும். இதில் ஸ்டாலின் அவர்களது அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ததோடு மீண்டும் அதிகாரத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ செல்ல முடியாது என்றும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கொளத்தூர் தொகுதியில் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.